போன முறை 25, இந்த முறை 40. நாங்க கேட்கறத கொடுத்தாதான் இந்த முறை உங்களோட போட்டி. அண்டர் கிரவுண்ட்ல கூட்டணி பேச்சு ஆரம்பிச்சிருச்சு. கைகார காங்கிரஸ் திமுகவை மிரட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்படின்னு மீடியா ஃபுல்லா நியூஸ் கசிய ஆரம்பிச்சிருச்சு. கொடுத்த 25ல நீங்க ஜெயிச்சதே 18. அதுவும் எங்க முதுகுல ஏறி சவாரி பண்ணிக்கிட்டு இந்த முறை நாங்க கொடுக்கறத வாங்கிட்டு போங்க, பத்தலனா கூடுதலா நிதியும் தரோங்க அப்படின்னு சொல்லுதான் திமுக. எதிர்கட்சியா போன தடவை திமுக தேர்தலில் போட்டியிட்டப்ப இல்லாத பல பிரச்சனைகள் இந்த தடவை இருக்கிறதா காங்கிரஸ் உறுதியா நம்புது. தேசிய கட்சியான தன்னோட துணை இல்லாம இந்த தடவை திமுக கண்டிப்பா போட்டி போட முடியாது அப்படிங்கறத அது உறுதியா நம்புது. இந்தியா அலையன்ஸ் பல்லக்கில் உட்கார வச்சு இந்தியா முழுக்க உங்களை சுமந்துட்டு போனது நாங்க தானே. எத்தனையோ விஷயங்கள்ல உங்க மேல கேஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருந்தோம். மோடியும் அமித்ஷாவும் தயக்கம் காட்டி பின்வாங்கியதுக்கு காரணமா இருந்தது நாங்க தானே அப்படின்னு புட்டு புட்டு வைக்குது காங்கிரஸ். சனாதனம் சனாதனம் இங்க நீங்க கூவுனீங்க, தமிழ்நாட்டை தாண்டி எங்களுக்கு எல்லா ஓட்டும் போச்சு. வடக்கன்ஸ் பிரச்சனையை நீங்க சரியா ஹேண்டில் பண்ணாததுனால எல்லா இடத்துலயும் எங்களுடைய இமேஜ் போச்சு. கண்ணை மூடிக்கிட்டு உங்களை நாங்க சப்போர்ட் பண்றதுனால எங்களுக்கு நஷ்டம் தான் அதிகம். அதனால கூடுதல் சீட் கொடுத்து நீங்க அதை காம்பன்சேட் பண்ணத்தான் வேணும் அப்படிங்கறதுதான் காங்கிரஸோட நிலைப்பாடு. விஜய் நேர்ல போய் பார்த்து வில்லங்கத்தை ஆரம்பிச்சு வச்சு பிரவீன் சக்கரவர்த்தி மட்டுமல்ல, ரொம்ப நாளாவே திமுகவை பிடிக்காத டெல்லி காங்கிரஸ் தலைவர்களும் ஒரு புள்ளி விவரத்தை கையில் எடுத்து வச்சிருக்காங்க. பாகிஸ்தானை பிரிச்சு கொடுத்தது, பங்களாதேஷ ஜெயிச்சு கொடுத்ததுன்னு எப்பவுமே முஸ்லிம் காங்கிரஸ் பக்கம், அம்மா அன்டானியா மைனா இருக்க வரைக்கும் கிறிஸ்டியன்களும் நம்ம பக்கம். அதனால தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த சிறுபான்மையினர் ஓட்டும் தங்களுக்காக தான் விழுது அப்படின்னு திமுக உரிமை கொண்டாட முடியாது அப்படிங்கறத அவங்க எடுத்து போடுற புள்ளி விவர கணக்கு. ஆம்பூர் பிரியாணி மாதிரி, தூத்துக்குடி மக்ரூன் மாதிரி அப்படியே அள்ளிடலாம் சிறுபான்மையினர் ஓட்ட அப்படின்ற நினைப்புக்கு தான் வேட்டு வைக்க வந்திருக்காரு இப்ப ஜோசப் விஜய். இந்த குழப்பத்துல காங்கிரஸ் வேற போய் விஜய் பக்கம் சேர்ந்துட்டா மைனாரிட்டி ஓட்ல பெரிய டென்ட் விழுமோ அப்படின்னு அதிர்ந்துதான் போயிருக்கு திமுக. இழுத்து பிடிச்சு காங்கிரஸ் நிக்க வைக்க பாக்குறது, பிச்சுக்கிட்டு அவங்க போனா பிளான் பி அப்ளை பண்ணலான்னு திமுகவும் ஒரு முடிவுக்கு ஏற்கனவே வந்துருச்சு. இருக்கவே இருக்காரு பிசி, அவரை வச்சு போடலாம் ஊசி அப்படிங்கறத அந்த பிளான் பி ஐடியா. சமீபத்துல தான் ப. சிதம்பரத்தை மீட் பண்ணாரு முதல்வர் ஐயா. தேவைப்பட்டா தன்மான பேரவையை தட்டி விடுங்க, ஜனநாயக பேரவைக்கு உயிர் கொடுங்க, ஜனங்களை இழுக்கிறதுக்கு நமக்கு தேவை காங்கிரஸ் ஜாடையில ஒரு கொடி தான் அப்படிங்கிறது தான் முதல்வர் கிட்ட இருந்து சிதம்பரத்துக்கு பறந்த ஐடியாவா. பாசி சாரும் சரி, அவர் புள்ள கார்த்திக் சாரும் சரி, காங்கிரஸ் மேல பயங்கர கடுப்புல தான் இருக்காங்களாம். பல பிரச்சனைகள் வந்தப்ப தங்களை அவங்க சரியா கவனிக்கல அப்படிங்கிறது அந்த கோவமா. ஏற்கனவே டெல்லியில நடந்த காங்கிரஸ் தலைவர்கள் கூட்டத்துல நமக்கு அரசியல் பண்ணவே தெரியல, அட்லீஸ்ட் பிஜேபியை பார்த்தாவது கத்துக்கங்க அப்படின்னு சொன்னவர் தான் ப. சிதம்பரம். இத கேட்டு ஷாக் ஆயிட்டாங்க அங்க இருந்தவங்க எல்லாம். அதனால ஆல்ரெடி அவரு பிஜேபியினுடைய பி டீமாவோ இல்ல ஸ்லீப்பர் செல்லாவோ மாறிட்டாரு அப்படின்னு கூட டெல்லியில பரபரப்பா ஒரு பேச்சு உண்டு. திமுகவை விட்டு காங்கிரஸ் வெளியில வரணும், அவங்க போய் விஜய் பக்கம் சேரணும் அப்படின்னு ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கிறது என்னவோ பிஜேபி தான். அதனால சிறுபான்மையினர் ஓட்டு ரெண்டா ஸ்பிளிட் ஆகும், அதனால நமக்கு அங்க பவர் ஏறும் அப்படின்னு ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கு பிஜேபி. பாசி போய் திமுக பக்கம் சேர்றதுல பிஜேபிக்கு ஒரு கவலையும் இல்ல. 25 வருஷம் கழிச்சு பழைய படத்தையே ரீ ரிலீஸ் பண்ணா தியேட்டர்ல போய் அதை பார்த்து விசில் அடிச்சு கை தட்டுறதுக்கு பாசி என்ன படையப்பாவான்னு கேக்குறாங்க. ஒருவேளை காங்கிரஸ் பிச்சுக்கிட்டு விஜய் பக்கம் சேர்ந்து அது வேறவாயி இது நாரவாயின்னு திமுகவை திட்டி பேச ஆரம்பிச்சா எங்க கிட்டே உங்களை பத்தி சொல்றதுக்கு பல கதைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுது திமுக. ஆம்ஸ்டாங் படுகொலையில ஆரம்பிச்சு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வரைக்கும் திமுகவினுடைய தலைவலிக்கு பின்னாடி பல காங்கிரஸ் தலைவர்கள் இருந்தது உண்மைதான் அப்படிங்கறத கச்சிதமா எடுத்து விடுமா திமுக. திமுக கட்சி வாயிலாவும் திமுக ஆட்சி வாயிலாவும் பல காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அடைஞ்ச லாபத்தை கலைஞர் பாணியில துண்டு சீட்டா வச்சிருக்கான் திமுக தலைமை. ஆக மொத்தம் காங்கிரஸ் மட்டும் விஜய் பக்கம் போச்சுனாக்கா களம் பலம் பெறும், 3 அணிகளும் ஈக்குவலா மோதும். அதிமுக பிஜேபி கூட்டணி திமுக மேல என்னவெல்லாம் குற்றச்சாட்டு வைக்குதோ அதே குற்றச்சாட்டை விஜய் காங்கிரஸ் அணியும் வைக்கும். எப்படியாவது காங்கிரஸ் கொண்டு போய் விஜய் பக்கம் சேர்த்துடணும்னு சொல்லிட்டு பிஜேபி துடியா துடிக்குது. அதுக்கான அண்டர் கிரவுண்ட் வேலையை தனக்கு கை கடக்கமான காங்கிரஸ் தலைவர்கள் மூலமா ஆல்ரெடி பார்க்கவும் ஆரம்பிச்சிருச்சு. காங்கிரஸோட கூட்டு சேர்றதன் மூலமா பிஜேபியினுடைய பி டீம்னு தன் மேல ஊந்திருக்கிற முத்திரையை விஜய் அழிச்சிடணும்னு பாக்குறாரு. அப்படியே காங்கிரஸோட தான் கூட்டு சேர்ந்தாலும் தனக்கு மறைமுகமா பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்க உதவிய நிறுத்திராதுன்னு நம்புறாரு. ஒருவேளை காங்கிரஸ் பிச்சுக்கிட்டு விஜய் பக்கம் போயிட்டா அவங்களுக்கு கொடுக்கறதா இருந்த சீட்டை தேமுதிகக்கும் ராமதாஸ் அணிக்கும் பிரிச்சு கொடுக்கலான்னு திமுக நம்புது. விசிகா வீறிட்டு இன்னும் 2 சீட் எக்ஸ்ட்ரா கேட்டா அதுக்கும் இது உதவுதுன்னு திமுக பலமா நம்புது. மதிமுகவும் கம்யூனிஸ்டும் சொன்னதை கேட்கிற செல்ல பிள்ளைகள் சீட்டோட சேர்ந்து அவங்க கேட்டதையும் கொடுத்துட்டா அவங்க சைலண்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு நம்புது திமுக. ஒருவேளை கூட்டணியில மாற்றம் வந்தா சிறுபான்மை கட்சிகள்
வாக்குகள் தன் பக்கமே இருக்குமா இல்ல மாறி விஜய் பக்கம் போயிடுமா அப்படிங்கிறது தான் திமுக முன்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆக கூடி 2026 தேர்தலுடைய கேம் சேஞ்சரே காங்கிரஸ் தான். கூட்டணி மாறுறதும் அவங்களுக்கு புதுசு இல்ல, கால வாடுறதும் அவங்களுக்கு பெருசு இல்ல.